தற்போதைய அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கேரள சபரிமலையில் இன்னும் சற்று நேரத்தில் மகர ஜோதி தரிசனமானது நிகழவிருக்கிறது. அதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் தரிசனம் செய்ய குவிந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அக்பர். அக்பர், வணக்கம். விவரங்கள். வணக்கம் சாரா. சபரிமலையில் மண்டல பூஜையை தொடர்ந்து மகர விளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்டிருக்கிறது. கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி மீண்டும் நடை திறக்கப்பட்டது மகர விளக்கு ஜோதிக்காக. தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஐயப்பனுக்காக மாலை போட்ட பக்தர்கள் தினமும் சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை தரிசித்து வருகின்றனர். தொடர்ந்து தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். தை மாதம் முதல் தேதியான இன்று மகர ஜோதியையொட்டி ஜோதி வடிவில் ஐயப்பன் சுவாமி பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். மகர ஜோதியை காண கேரளா மற்றும் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கின்றனர். மகர ஜோதி தரிசனத்தை தொடர்ந்து இன்று அதிகாலை 2:46 மணிக்கு மகர சங்கரம பூஜையுடன் தொடங்கி நெய் அபிஷேகம் மற்றும் வழக்கமான பூஜைகள் நடைபெற்றன. பகல் 12:30 மணிக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையை தொடர்ந்து பகல் 1 மணிக்கு கோவில் நடை சாத்தப்பட்டது. சரியாக மாலை 5 மணிக்கு தற்போது கோயில் நடை திறக்கப்பட்டிருக்கிறது. ஐயப்பன் சுவாமிக்கு பந்தள மன்னர் வழங்கிய திருவாபரணம் கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் சபரிமலை பொன்னம்பலர் மேட்டில் ஐயப்பன் சுவாமி ஜோதி வடிவில் பக்தர்களுக்கு காட்சியளிக்க இருக்கிறார். மகர ஜோதியை காண பக்தர்கள் வசதிக்காக சன்னிதானத்தில் திருமுற்றம், பாண்டித்தவாளம், கொப்பரைக்களம், மாளிகைப்புறம், அப்பாச்சிமேடு, அன்னதான மண்டபம் உள்ளிட்ட 10 இடங்களில் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்றன. ஐயப்பனை ஜோதி வடிவில் காண சுமார் 4 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் சபரிமலையில் கூடியிருக்கின்றனர். சாரா, விவரங்களுக்கு நன்றி அன்பர்.